அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவர்களே, பெருக்கு தொடர் பாடத்துல பயிற்சி 2.8ல 8வது கணக்கு எப்பவும் பார்க்க இருக்கோம். 8வது கணக்கு வந்து நம்ம ஏற்கனவே பெருக்கு தொடர் பாடத்துல ஒரு எடுத்துக்காட்டு கணக்குல பார்த்தது. தெலுங்கு படம் ஸ்டாலின் படத்துல வந்து சிரஞ்சீவி வந்து கொஞ்சம் 3 பேருக்கு உதவி செய்ய சொல்லுவார். அப்படி உதவி செய்ய சொல்லும்போது ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவங்க 3 பேருக்கு உதவி செய்யணும். அவங்க 3 பேருக்கு உதவி செய்யும்போது அது பெருக்கு தொடர் வரிசையா மாறுது. உதவுவர்களுடைய எண்ணிக்கை வந்து பெருசா போய்கிட்டே இருக்கு. அதே இதனுடைய உல்டாவா இந்த கணக்கு எடுத்துக்கலாம். குமார் என்பவர் தன்னுடைய 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுறார். அவர் ஒரு ஆளு 4 பேருக்கு கடிதம் எழுதுறார். அப்படி கடிதம் லெட்டர் எழுதின ஆள் அவரு அந்த லெட்டர்ல சொல்லியிருக்காரு, நீங்க தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் 4 வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார். அவர் 4 பேருக்கு கடிதம் எழுதுறாரு. அந்த 4 பேரும் 4 பேருக்கு கடிதம் எழுதணும், லெட்டர் போடணும். இந்த செயல்முறை தொடருமாறு கூறுகிறார். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆளும் 4 பேருக்கு லெட்டர் போடணும். அவங்க அந்த லெட்டர் கிடைச்ச உடனே அவங்க 4 பேருக்கு லெட்டர் போடணும். இது இந்த வாட்ஸ்அப்ல வரக்கூடிய செய்தி மாதிரி. இந்த மதீனாவில் நடந்த உண்மை சம்பவம், நீங்க ஒரு 10 பேருக்கு அனுப்பணும். அப்படி அனுப்புனா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். அப்படி அனுப்பலைன்னா உங்க குடும்பத்துல ஏதாவது கெட்ட நடக்குன்னு சொல்லி மிரட்டி இந்த வாட்ஸ்அப் செய்தி அனுப்புவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கபூர்ல வந்து நான் இதை பார்த்தேன், இந்த எதனால அவர் இப்படி வேதனை செய்யப்படுறாங்க, அவர் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுட்டாரு, இந்த செய்தியை நீங்க ஒரு 100 பேருக்கு அனுப்பணும், அல்லது பின்னோட்டிஸ் அடிச்சு ஒரு 100 பேருக்கு விளம்பணும், அவங்க 100 பேருக்கு பின்னோட்டிஸ் அடிச்சு விளம்பணும், இப்படி சொல்ற மாதிரி. இந்த மாதிரி இந்த கடிதத்தை அவர் 4 பேருக்கு கடிதம் எழுதி சும்மா இருக்காம அவங்க ஒவ்வொரு ஆளும் 4 பேருக்கு கடிதம் எழுதுங்கிறார். இந்த செயல்முறை தொடர்ச்சியா நடைபெறுகிறது. இந்த ஒரு கடிதத்திற்கான செலவு எவ்வளவு? 2 ரூபா. ஒரு கடிதம் எழுதுக்கான செலவு எவ்வளவு? ஸ்டாம்ப் ஒட்டி எல்லாம் பேப்பர் வாங்கி எல்லாம் செய்யறதுக்கு 2 ரூபா. அப்படின்னா 8 நிலைகள் வரை கடிதம் அனுப்புவதற்கு ஆகும் மொத்த செலவை காண்க. இதுதான் கேள்வி. கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. அவரு 4 பேருக்கு லெட்டர் போட்டார். இப்ப அதற்கான பட வழக்கு நான் கீழே என்ன செஞ்சிருக்கேன், கொடுத்திருக்கேன். அதை பார்ப்போம். இவர் தான் குமார். இந்த இருக்கார்ல முதல் ஆளு, ஃபர்ஸ்ட் ஒண்ணு, இவர் தான் குமார். இவர் என்ன செஞ்சாரு, ஒரு லெட்டர் போட்டார். 4 பேருக்கு லெட்டர் போட்டார். அவங்க ஒவ்வொரு ஆளும் எத்தனை பேருக்கு லெட்டர் போடணும்? 4 பேருக்கு லெட்டர் போடணும். அவங்க ஒவ்வொரு ஆளுமே 4 பேருக்கு லெட்டர் போடணும். இந்த ஆளு 4 பேருக்கு லெட்டர் போடணும். இந்த ஆளு 4 பேருக்கு லெட்டர் போடணும். இந்த ஆளு 4 பேருக்கு லெட்டர் போடணும். சரியா? இவங்க ஒவ்வொரு ஆளும் 4 பேருக்கு லெட்டர் போடணும். இவங்க ஒவ்வொரு ஆளும் 4 பேருக்கு லெட்டர் போடணும். இவரு 4 பேருக்கு, இவரு 4 பேருக்கு, அப்புறம் இவரு 4 பேருக்கு, இவர் 4 பேருக்கு, இவர் 4 பேருக்கு, இவர் 4 பேருக்கு, இவர் 4 பேர், இவர் 4 பேர், இவர் 4 பேர், இவர் 4 பேர், இவர் 4 பேருக்கு, இவர் 4 பேருக்கு, இவர் 4 பேருக்கு, இவர் 4 பேர், இவரு 4 பேருக்கு. இந்த 4 வரும்ல ஒன்னொன்னா, அவங்க 4, ஒவ்வொரு ஆளும் 4 பேர். இப்படி T8 வரைக்கும் போகணுமா? 8 நிலைகள் வரைக்கும் போகணும். எத்தனை வரைக்கும் போகணும்? 8 நிலைகள் வரைக்கும் போகணும். அப்போ எத்தனை கடிதம் முதல்ல போயிருக்கும், அதை முதல்ல பார்க்கணும்ல. எத்தனை கடிதம் முதல்ல போயிருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். அப்ப கணக்கை ஒரு பெருக்கு தொடர் வரிசையா எழுதுவோம். அவர் கொடுத்த கணக்கை ஒரு பெருக்கு தொடர் வரிசையா எழுதுவோம். அப்ப குமார் அனுப்பிய மொத்த லெட்டர், குமார் அனுப்ப சொல்லக்கூடிய மொத்த லெட்டருடைய கூடுதல் SC8, அதை கண்டுபிடிக்கணும். சரியா? SC8னா என்ன? அதுக்கு முன்னாடி குமார் அனுப்பிய லெட்டருடைய எண்ணிக்கை வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை அமைக்குது. அப்ப லெட்டர்களின், அதாவது கடிதங்களின் பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு எழுதிக்கிடுவோம். கடிதங்களின் பெருக்கு தொடர். முதல்ல அவர் எத்தனை பேருக்கு லெட்டர் போட்டார்? 4 பேருக்கு. அந்த 4 பேரும் 4 பேருக்கு லெட்டர் போடணும். அப்ப எத்தனை? 4 16. அந்த 16 பேரும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளும் 4 பேருக்கு. அப்ப 64 லெட்டர் ஆச்சு. இப்படி எத்தனை லெட்டர் போகுது? 8 உறுப்புகள் வரை. சரியா? அப்ப கடிதங்களினுடைய எண்ணிக்கையானது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அமைக்குது.
அதுல மொத்த கடிதம் எத்தனை அப்படின்னு பார்க்கணும். அதான் எத்தனை 8 உறுப்புகள் வரைக்கும் கூட்டினா S8. அது என்னன்னு தெரியும். இப்போ எழுதிக்கலாமா? ஃபார்முலா சூத்திரம் எழுதிக்கலாமா? ஃபார்முலால சூத்திரம் எழுதுறதுக்கு முன்னாடி என்னன்னு எழுதிக்கணும்? 4 6. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேருக்கு லெட்டர் போடணும்? 4 பேருக்கு. அப்போ அதுவும் எத்தனை? 4ஆல பெருக்கிறோம். அல்லது 6 கண்டுபிடிக்க முடியலைன்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா இருக்கு. 2வது உறுப்பு பை முதல் உறுப்பு. 16 பை எத்தனை? 4. அப்போ 1 4 4 4 16 6 4 தான். S8க்கான சூத்திரம் எழுதலாம். 6 வந்து 1 விட அதிகம். 1 விட அதிகம். அப்போ S8 SN ஃபார்முலா சொல்லுங்க. A இன்டு 6n பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா A இன்டு 6n-1 பை r மைனஸ் 1. இப்போ S8க்கான ஃபார்முலா போட்டுடலாமா? S8 A எத்தனை? 4. 4n n எத்தனை? 8 மைனஸ் 1 பை 4 மைனஸ் 1. அப்போ S8 அடுத்த ஸ்டெப்ல 4 4n-8 எவ்வளவு வரும் அப்படின்னு பார்ப்போம். 4 வந்து 8 தடவை பெருக்கணும். 4 வந்து 8 தடவை பெருக்கணும். பெருக்கி பார்ப்போம். 4 இன்டு 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 4 65,536. 65,536 மைனஸ் 1 பை கீழே 3. சரியா? சீக்வல் டு வெளியே 4 இன்டு 65,536 இருந்து 1 கழிச்சிட்டோம்னா 65,535 பை கீழே எத்தனை? 3. அப்போ 3ஆல் அடிச்சு பார்ப்போமா? ஒரு 3 3 6 அடிச்சோம்னா 2 3 6. அப்போ 5ல் ஒரு 3 3 மிச்சம் 2 26 3 24 மிச்சம் 23 7 3 21 மிச்சம் 2 25. அப்போ 5க்கு போகாத. ஒரு நிமிஷம் திரும்ப ஒருக்க செக் பண்ணுவோம். சரிப்பா, இந்த கணக்குல இந்த இடத்துல தப்பா போட்டேன். இங்க 536 போட்டிருக்கேன். இங்க என்ன போட்டிருக்கேன்? 635 போட்டிருக்கேன். தப்பாது. அப்போ அது எத்தனை? 535 தான். அறுபத்தஞ்சாயிரத்தி 536 இருந்து 1 கழிச்சு 535. இப்ப 3ஆல் அடிபடும். ஒரு 3 3 இங்க 2 3 6 ஒரு 3 3 மிச்சம் 2 25 3 24 மிச்சம் 1 13 4 3 12 மிச்சம் 1 15 5 3 15. அப்போ 4 இன்டு 21,845. அப்போ 4ஆல பெருக்குங்க. 4 வச்சு முதல்ல 5, அப்புறம் 4 8 1 2 4 5 26 மிச்சம் 2 4 4 16 2 18 மிச்சம் 1 4 8 32 1 33க்கு 3 மிச்சம் 3 4 1 4 3 7 4 2 8. அப்போ இந்த 87,380 இது எதை குறிக்குது அப்படின்னா, அவரு 4 பேருக்கா லெட்டர் போட சொன்னாரா? சரிதானா? 4 பேருக்கா லெட்டர் போட சொன்னார்லப்பா. இந்த 4 பேருக்கு லெட்டர் போட சொன்னது 8 நிலை வரைக்கும் போச்சுன்னா எவ்வளவு ஆச்சு? எத்தனை லிட்டர் ஆச்சு? 87,380 லிட்டர் ஆச்சு. 87,380 லிட்டர் ஆச்சு. சரி, இப்போ கணக்குல என்ன கேட்டிருக்கான்? செலவு தான் கேட்டு. அப்போ அவர் 8 பேருக்கு 8 நிலை வரைக்கும் லெட்டர் அனுப்புறேன்னு சொன்னதுல மொத்த லெட்டர் வந்து எவ்வளவு அப்படின்னா 87,380. இப்போ ஒரு லெட்டருக்கு எவ்வளவு ஆச்சு? 2 ரூபாய். ஒரு லட்சத்துக்கு எவ்வளவு? ஒரு லெட்டர் அனுப்புறதுக்கு ஆகக்கூடிய செலவு 2 ரூபாய். அப்போ நம்மளுக்கு எத்தனை லெட்டர் வந்திருக்கு? 87,380. therefore முடிவில் எழுதிக்கணும் ஆகும் செலவு 87,000. ஒரு லெட்டருக்கு 2 ரூபானா 87,380. அதை 2ஆல பெருக்கணும். அப்போ 2ஆல பெருக்குனா என்ன வரும்னு பார்ப்போம். 2 0 0 2 16 ஆரம்பிச்ச 1 2 3 6 1 7
ஈரேழு 14, மிச்சம் 1, ஈரெட்டு 16, 1 17. அப்போ 1,74,760 ரூபா ஆச்சு. அப்போ அவரு சும்மா இருந்துட்டு போகாம 4 பேருக்கு லெட்டர் போட்டுட்டு, நீங்க 4 பேரும் ஒவ்வொரு ஆளும் 4 பேருக்கு லெட்டர் போடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த லெட்டர் போடுற இந்த செயல் வந்து தொடர்ச்சியா நடக்கணும்னு சொல்லிட்டு, அது 8 நிலை வரைக்கும் தொடர சொன்னதுக்கு அப்புறம் செலவு ஒரு லெட்டருக்கு 2 ரூபான்னா மொத்தம் 87,380 லெட்டர் வந்துச்சு. அதுக்கு இண்டு 2 ரூபா போட்டு பெருக்கணும்னா 1,74,760 ரூபா ஆச்சு. சும்மா இருந்துட்டு போகாம அவர் லெட்டர் போட சொன்னதுல எவ்வளவு செலவாச்சு? 1,74,760 ரூபா. இதுதான் அந்த கணக்குக்கான விடை. சரிதானா? அப்போ அந்த கணக்கு வந்து என்ன தொடர் வரிசை அமைக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது பெருக்கு தொடர் வரிசை அமைக்குது. ஏன் அப்படின்னா 4 பேருக்கு லெட்டர் போட சொன்னாலும் அவங்க ஒவ்வொரு ஆளும் 4 பேருக்கு லெட்டர் போடணும். அப்படிங்கும்போது 4ஆல பெருக்கப்படுது. அப்ப 4 16ஆவது, 16 64ஆவது, 64 256ஆவது. அப்படி போய்கிட்டே இருக்கும். 256 1024 ஆகும். இப்படி போய்கிட்டே இருக்கு. மொத்த லெட்டர் வந்து 87,380. மொத்த செலவு 1,74,760. சரிதானா? சரி, மாணவர்கள் இந்த கணக்கை நன்றாக பார்த்து உங்க ஹோம்ஒர்க் நோட்ல எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.